ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு? சனிக்கிழமை ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அது இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, மீதி டேட்டாஸில் என்ன சொல்லுது, அண்டு நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மார்னிங் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட் டு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஏஷியன் மார்க்கெட்டு ஜாப்பனீஸ் நிக்கி அண்டு சவுத் கொரியா ஈச் 4% ஃபாலோ இருந்துச்சு. சைனா ஆங்சங் இண்டஸ்ட் 2.5% ஹைட்ல இருந்துச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 140 to 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட் பக்கம் நமக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டீனில் ஒரு ஒலட்டாலிட்டி இருந்துச்சு. அப்புறம் மோஸ்ட்லி சைட்வேஸில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம லைவில் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு கால் ஆப்ஷன் 155 எடுத்திருந்தோம். அதை 180க்கு புக் பண்ணோம். திரும்பி அந்த கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம எது மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம்னா, இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். எங்கன்னா கரெக்டாக 24 140 200 பிரேக் பண்ணோட்டி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ரீசன் என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த டைம்ல காலு புட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. இது நம்மளோட டெலகிராம் சேனலு, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மார்க்கெட்டோட டேட்டாஸை நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் லைவ்ல. இதில் எந்த விதமான கால்ஸும் வராது. உங்களோட ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அதை மட்டும் அப்டேட் பண்ணுவேன். ஓஐ அது மாதிரி டேட்டாஸு, ஓகேங்களா? இல்லை காலு புட்டு ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடு குறைஞ்சிருந்துச்சு. நான் காலையில் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு, பிரேக் ஆச்சுன்னா திரும்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுக்கு இறங்கும்போது இது என்னோட டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரேடு எடுப்போம்னு சொல்லிட்டு இதை நம்மளோட சேனலே இன்னைக்கு காலையில் லைவ்ல சொல்லியிருந்ததை நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், அதில் ஒரு ப்ராஃபிட்டு. திரும்பி இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ரீசன் என்னன்னா, கரெக்டாக என்னோட டேஸ் லோவில் மார்க்கெட்டில் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே டார்கெட்டும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த கால் 100 பாயிண்ட் பக்கம் ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பியூர்லி 24,200 கால் ஆப்ஷனோட ஷார்ட் கவரிங் தான். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டில் இது பேங்க் நிஃப்டி நல்லாவே ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 800-900 பாயிண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சனிக்கிழமை ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு வீக் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லாவே ஒரு ஃபாலோ ஆயிருந்துச்சு. ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னென்ன செக்டாரில் ரெட்டில் ட்ரேட் ஆகிருக்குன்னா, ஐடி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருந்துச்சு. அண்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க், இது ரெண்டு மட்டும்தான் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆட்டோ, மீதி எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு சப்போர்ட் அண்டு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நாளையோட மேஜர் சப்போர்ட் 24,265. அதாவது இன்னையோட ஹையை இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,265 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,300 இருக்கும். 24,300 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,350 இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 24,230 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,140 இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,100 இதுதான் சப்போர்ட். ஓகே, நாளைக்கு டேட்டாஸு என்ன சொல்லுது, ஜீரோ டு ஹீரோ என்ன, இப்போதைக்கு 24,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது. அது நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஓப்பன் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு 24,300 அண்டு 200 கால் அண்டு புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் சப்போஸ் இதுக்கு நடுவில் ஓப்பன் ஆகுது, இதுக்கு நடுவில் ட்ரேட் ஆகுனா 24,300 வந்தால் நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுப்பேன். அப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகணும், மார்க்கெட்டில் அங்கே எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒத்து போகணும்.
அதே மாதிரி 24,200 வந்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுப்பேன். இதுதான் நம்மளோட 0 to ஹீரோ ட்ரேட் பிளான். இது 2.25 2.50க்கு மேலே தான் இந்த நம்மளோட ட்ரேட் பிளான் இருக்கும். ஓகே, இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக புட்சை தான் கூட இருக்கும். மார்க்கெட்டு புல்லிஷ் சென்டிமெண்ட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கும் மார்க்கெட்டு நல்லா ஃபாலோ ஆனாலுமே ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவரி 50 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டு எவ்ரி டவுட் பை அப்படின்ற இதில் தான் கடைசி கொஞ்சம் நாளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. அதாவது இறங்கினா ஓரளவுக்கு ஏறிக்குது, ரெக்கவர் ஆகிக்குது. இப்போதைக்கு நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 24,350. அதை பிரேக் பண்ண 24,500 வரைக்கும் போகும். இது நாளைக்கு போகாது, மேபி இந்த வாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஐவி ஒன் செகண்ட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஐவி கால் சைடு தான் கூட இருக்கு. இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 2% இறங்கியிருக்கு. எல்லா டேட்டாஸும் இப்போதைக்கு கால் சைடை இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ட்ரேட் பிளானு. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நாளைக்கு கண்டிப்பாக லைவுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். கிளாஸஸ் எதுவும் அவைலபிள் இல்லை. ஸோ லைவில் நம்ம பார்க்கலாம் எப்படி ட்ரேட் ஆகுது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், லைவ் மார்க்கெட் டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவில் சொல்லுவோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் கிளாஸஸ் இது ஸ்ட்ராட்டஜியோட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் என்கொயரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.